அதனால அந்த எண்ணத்துல நம்ம எப்பவுமே சரியா இருப்போம். நம்ம எளிமையா எதுக்குமே ஆசைப்படாது உண்மையான சபைய உண்மையா நடத்திட்டு இருக்கறனாலதான் இந்த வைப்ரேஷன் உங்களுக்கு எல்லாம் கிடைக்குது. இல்லாட்டி கிடைக்கிறதுக்கு வேலை இல்லை. என்கிட்ட ஒரு பொய் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல அந்த வைப்ரேஷன் கிடைக்கிறதுக்கு வேலை இல்லை. நீங்களும் உண்மையா இருக்கும் பட்சத்துல அதை உணர முடியும். உங்களுக்கு ஒரு சந்தேக மனப்பான்மை, உங்களுக்கு நீங்க உண்மையா இல்லாத பட்சத்துல இந்த வைப்ரேஷனை உணர முடியாது அப்படிங்கறதுதான் உண்மை. அப்படிங்கறதுனால மகானுடைய குரு தெய்வ தினாவிழாவை பத்தி பேசிட்டு சில விஷயங்களை பத்தி பேசிட்டு முடிச்சிடணும். இந்த மார்கழி மாதம்ங்கிறது மாதங்களில் நான் மார்கழி, மார்கழி திங்கள் மதி நேர்ந்த மண்ணால் நன்னாள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த மார்கழி மாதத்துல பீட மாதம், எந்த சுபகாரியங்களும் வீட்டுல எந்த விசேஷங்களும் செய்யக்கூடாது அப்படின்னு உலக மக்கள்கிட்ட சொல்லி வச்சிருக்காங்க. அதை ஏன் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னாக்கா, இந்த மார்கழி மாதத்திலே ஆண்டவனுடைய அருள் பிரவாகம் பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்க காரணத்தினால மற்ற வேலைகளில் ஈடுபட்டோம்னா நம்ம அதுல இருந்து தவறி விடுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மார்கழி மாதத்துல வேற எதையுமே செய்யாதீங்க, இறை வழிபாடு தியானம் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருங்க அப்படிங்கிறதுனால அதை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. முதல்ல மார்கழி அப்படின்னா என்ன அப்படின்னா, அப்படின்னா என்ன அப்படின்னா, மான்னா பெரிது இல்லையா, ஆறுனா என்ன, மா பிளஸ் ஆர் பிளஸ் களி. மார்கழியை பிரிச்சோம் அப்படின்னா மா பிளஸ் ஆர் பிளஸ் களி. என்ன, மானா பெரிது, ஆர்னா ஆர்த்த அப்படிங்கும் போது அள்ளி மலரு தாமரை மலரு குளத்துல எப்படி இருக்கா, ஆர்த்து இருக்குதான், நிறைஞ்சு இருக்குதான். இந்த தண்ணி கூட தெரியாத அளவுல ஆர்த்து இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த நம்மகிட்ட என்ன ஆர்த்து இருக்கு, எல்லா விதமான அந்த இறைவனுடைய திருவடி அடையத்துக்கு எதெல்லாம் பாதகமா இருக்கோ அது ஃபுல்லா இருக்கா இல்லையா. அதை எல்லாமே என்ன பண்ணணும், கழிக்கக்கூடிய மாதங்களாக இந்த ஆண்டவனுடைய அருட்பிரவாகம் பூமியை நோக்கி வந்துட்டு இருக்க காரணத்தினால அதை பயன்படுத்தி இந்த நம்மகிட்ட உள்ள வேண்டாத குணங்களை எல்லாம் கழிக்கக்கூடிய நன்மாதமாக இந்த மார்கழி மாதத்தை பெரியவங்க எல்லாம் அமைச்சு வச்சிருக்கிறாங்க. ஆகையினால இதுதான் மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு. இந்த மார்கழி மாதத்துலதான் ஜெகத் மகாகுரு ஞான உள்ளல் பரஞ்சோதி மகான் உபதேசம் பெற்ற நாள். மார்கழி மாதத்துலதான் ஜெகத் மகாகுரு பரஞ்சோதி மகான் இந்த பருவிடலை விட்டு 1008 தாமரையில இந்த பரஞ்சோதியிலேயே இணைந்த நாள். இந்த மார்கழி மாதத்துலதான் கிறிஸ்துமஸ், இந்த மார்கழி மாதத்துலதான் ஆருத்ரா தரிசனம். இப்படி இந்த மார்கழி மாதத்துலதான் வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசியை பத்தி ஏற்கனவே பேசியிருக்கோம், ஓரளவுக்கு விளக்கம் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு. எப்ப எல்லாமே எல்லா விழாக்களுமே எதை நோக்கி எதை மக்களுக்கு உணர்த்த விரும்புது அப்படின்னா நம்ம செஞ்சுட்டு இருக்க தியானத்தை தான். அதுல யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லையே. அப்ப திருவம்பாய் திருப்பள்ளி எழுச்சி இந்த பாடங்கள் எல்லாமே எதை குறிக்குது, நம்ம கிட்ட இருக்க மூலாதாரத்துல உறங்கி கிடைக்கக்கூடிய அந்த ஆண்டவனை சந்தர்ப்பமா குருவின் திருவுருளால எழுப்பி நெற்றுக்கணு என்று சொல்லக்கூடிய ஆகாஷ் சாணத்தின் ஒளியாக சகசராத்திலே அந்த பூமுனையில எப்படி பயணமா சரையல்னு பயந்துடணுமா. சரையல்னு சூரியகுமாரி பேசும்போது சொன்னாங்க, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு. கேணியில குடிச்சவங்களுக்கு தெரியும். நாங்கெல்லாம் சின்ன வயசுல கேணியில குதிப்போம். பெரிய மரத்துல ஏறி, கேணியை ஒட்டி இருக்க மரத்துல ஏறி கரையை குதிச்சா ரொம்ப தூரம் கீழே போக முடியாது. எங்க ஊர்ல எல்லாம் ஒரு 100 அடி ஆழமான கேணி எல்லாம் இருக்குது அப்போ ஒரு காலத்துல, இப்ப இல்ல. அந்த பக்கத்துல கேணிக்கு பக்கத்துல இருக்க பெரிய பட்டரக்கேணியில மரத்துல ஏறி அதை குதிக்கும் போது கீழே போறதுக்கே 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். மேல இருந்து குதிக்கிறதுனால அந்த வேகத்துல கீழே இழுத்துட்டு போயிடும். அப்ப நமக்கு ஏதாவது தெரியுமா, புலன்கள்லாம் வேலை செய்யுமா, பொறிகள்லாம் வேலை செய்யுமா, உலகமே தெரியாது. அதே போல மாணிக்கவாசக பெருமான் என்ன சொல்றாங்க, அந்த சஹஸ்ராரத்துல இருக்கக்கூடிய ஆனந்த புலன்ல சரையல்னு பாஞ்சு குதிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. சரையல்னு பாஞ்சு குதிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அது போல குமரேசன் ஐயா பேசும்போது சொன்னாங்க, எவ்வளவு குருமார்கள் இருக்கிறாங்க அப்படின்னா. ஆமா, எவ்வளவோ குருமார்கள் தான் இருக்காங்க. ஆனா பரஞ்சோதிமான் என்ன சொல்றாரு, என்னுடைய தத்துவங்களை எளிமையா யாரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்களோ அவங்கதான் என் பிள்ளைட்டு இருக்காரு. அப்ப அந்த வகையில ஞானவழி சாமிகள் நான்கடவுளுக்கு அகண்டாகார தத்துவம் உரை எழுதியிருக்காங்க, திருப்பாவாய் திருவம்பாய்க்கு உரை எழுதியிருக்காங்க. என்ன
அந்த சிவபுராணத்துக்கு உரை எழுதியிருக்காங்க, திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க. இது மாதிரி நிறைய உரைகள் எப்படி எளிமையா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறத வந்து அதை அந்த தன்மையை எடுத்துக்கிட்டு செஞ்சாங்க. அந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த நாய் பரஞ்சோதி மகானுடைய புகழை பாடிக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லி அது மாதிரியே செஞ்சாங்க. அப்படிங்கிறதுனால பரஞ்சோதி மகானுமே தன்னுடைய சிஷிய பிள்ளைகள்கிட்ட ஞானவழி சாமி வந்து ஞானிகளுக்கெல்லாம் ஞானி, அவரை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொன்னது இவரை பத்திரம் தான், வேற எந்த குருவையும் சொல்லல. அதனால ஞானவழியா சாமிகளுடைய சிறப்பை வந்து உண்மையான ஒரு பெரிய பெரும் பணக்காரர், பெருந்தனக்காரர், கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதிபதி, என்ன கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதிபதி, 2 பையன் டாக்டர், ஒரு பையன் பெரிய நில சுகாந்தார், அந்த ஏரியாவுக்கே பெரிய தலைமையா இருந்தவங்க அப்படிதான் வாழ்ந்தாங்களா? அவங்க பார்த்துருக்காங்க, கேளுங்க. எளிமையிலும் எளிமையா, எளிமையிலும் எளிமையா அந்த பணக்கார தோரணை கொஞ்சம் கிஞ்சித்தும் வெளியில வராது, கிஞ்சித்தும் வெளியில வராத அளவுல உண்மையான துறவியா வாழ்ந்த ஒரு பெரிய மகானுடைய சிஷ்ய பிள்ளைகள் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லா பெருமையும் தன்மை தான் இருக்கு. ஞானவழி சாமிகள் வந்து எளிமையா நமக்கு இதெல்லாம் விலைக்கு சொல்லாட்டி நான் கடவுளை படிச்சு புரிஞ்சுக்க முடியுமா? புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த தத்துவங்களை எல்லாம் என்னாலையும் பேச முடியுமா? இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது ஞான தந்தை, தத்துவ ஞானி பரஞ்சோதி ஞானவழி சுவாமிகள் தானே. ஆகையினால அவங்களுடைய திருவடிகளை வணங்கி குரு தைரிய தின விழான்னு தான் ஆரம்பத்துல கொண்டாடிட்டு இருந்தாங்க. குரு தைரிய தின விழா தான் கொண்டாடிட்டு இருந்தாங்க. 2/5/1900 ஆண்டு பிறந்த பரஞ்சோதி மகான் 11/11/1911 ஆண்டு 11 மணி 11 நிமிடங்களுக்கு அரசனே வணங்கக்கூடிய அந்த கடவுளை பார்க்கணும்னு எண்ணம் உதயமானதுனால என்ன பண்றாரு, பலவிதமான முயற்சிகளை ஈடுபடுறாரு. யார் என்ன சொன்னாங்களோ அந்த கடவுளை பார்த்தே தீரணுங்கிற வைராக்கியத்தோட பலவிதமான முயற்சிகளை வேலை பார்க்கிறாரு. அதுதான் உண்மையான தவம், அதுதான் உண்மையான தவம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க அந்த ஆண்டவருடைய திருவடி அடையணும் அப்படின்னு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 7/11/1911 ஆண்டு ஏற்பட்ட இயக்கம் 7/1/1938, 27 வருஷம் படாத பாடுபட்டு உருக்க நீர் வடித்து என்ன இந்த இறைவனுடைய திருவடியை அடைஞ்சே திருவனு வைராக்கியத்தோட பாடுபட்டாரு. அதுதான் உண்மையான தவம். குருவோட உபதேசம் கலச்சி அதுக்கப்புறம் பண்ணதெல்லாம் உண்மையான தவம் எடுத்துக்க முடியாது. அப்போ ஆண்டவருடைய திருவடி அடையணும்னா என்ன வேணும்? அந்த உருக்க நீர் வடித்து அந்த ஆண்டவருடைய திருவடிங்கிற எண்ணத்தோட அந்த சாதகன் வந்து என்ன முயற்சி பண்றானோ அதை பொறுத்து தான் அவனுடைய பலாபலன்கள். ஏனோ நான் நெற்றியில உணர்வு இருக்கு, நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா ஏனோ தானு பண்ணாக்கா அந்த ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்க போறது அல்ல. அதுல இன்னும் எந்த விதமான சந்தேகம் என்னன்னா ஏன் அப்படி சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதுதான் உண்மை. அப்படிங்கிறதுனால அந்த மகான் ஜெகத் மகான் ஒரு ஞானவல்லர் பரஞ்சோதி மகான் 7/1/1938 ஆண்டு அந்த குதிரை ராயத்துல அவருடைய குரு இவருடைய பக்தியையும் விசுவாசத்தையும் பார்த்து தானா முன் வந்து குருவடியாகி கோலயம் தந்து அப்படின்னு அவையார் பாடுற மாதிரி திருவடி விலக்கி அப்படின்னு அந்த குரு வந்து என்ன பண்றாரு, தானா வந்து முன் வந்து இவ்வளவு பக்தியான பிள்ளை எங்க தேடினாலும் கிடைக்காது, வா உனக்கு வந்து உண்மையான ஞானத்தை காமிக்கிறேன் அப்படின்னு காமிச்ச நாள் என்ன, 7/1/1938. 7/1/1938 இந்த ஞானம் கிடைக்குது. ஞானம் கிடைத்த பிற்பாடு என்ன பண்றாரு, 7/1/1939 தமிழ்நாட்டுக்கு வராரு. இது ஞானத்துக்கு சிறந்த இடம் இந்தியா தான். இயேசுநாதரே இந்தியா வந்துதான் ஞானம் பெற்றதா ஒரு விளக்கம் இருக்கு. என்ன அதனால இயேசுநாதர் என்ன சொல்றாரு, தட்டுங்கள் திறக்கப்படும், அங்கிருந்து கேளுங்க உங்களுடைய இறைவனுடைய திருவடியா கொடுக்கப்படும் அப்படிங்கிறாரு. என்ன சத்தியம் உண்டு சகலமும் மதுவே அப்படிங்கிறாரு. அதான சொல்றாரு, சத்தியம் உண்டு சகலம் மதுவே நம்ம சொல்றோம். அவர் என்ன சொல்றாரு, நானே சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இப்ப ஜீவனா இருக்கிறது யாரு, அவனுடைய பிரதிபிம்பம் தானே. அதனால எல்லா ஓநாய்களும் ஒரே மாதிரிதான் ஊழையிடும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே ஒரே மாதிரிதான் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால அந்த 7/1/1938 ஆண்டு பெற்ற உபதேசத்தின் காரணமாக மகானாக பிரகாசம் அடைந்து 1939 ஆண்டு மதுரை என்பதில வந்து ஒரு சிறு வீட்டை வாடகைக்கு எடுத்து நோட்டீஸ் அடிச்சு விடுறாரு. என்ன விடுறாரு, யாரு எந்த விதமான உபதேசம் ஆனாலும் சரி, எந்த விதமான மந்திர தந்திர ஜப யோகங்கள்லாம் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, கடவுளை தெரிஞ்சுக்கணுமா, கடவுளை அடையணுமா, ஏன்ட்டாங்க என்னிடம் வாருங்கள் அப்படின்னு
அந்த நோட்டீஸ் அடிச்சு விநியோகம் பண்றாரு மதுரை மொழி முழுக்க. அப்படித்தான் இந்த சபையை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்தார ஒழிய, நம்ம இப்போ உணர்வை பத்தி பேசிட்டு இருக்கோம். உணர்வை பத்தி பேசிட்டு இருக்கோம். நான் பேசும்போது அந்த உணர்வு பெருக்க உங்களுக்கு எல்லாமே தானாவே ஏற்பட்டு போயிடுதா இல்லையா? ஏற்பட்டு போயிடு உடம்பை பத்திய சிந்தனை இருக்கா? அந்த உடம்பு அப்படிங்கிற எண்ணம் இல்லாததானே இருக்கீங்க உணர்வு பெருக்கனால. அப்படி நமக்கே சாதாரண உணர்வு பெற்று சிறிது நாட்களே ஆன நமக்கே இந்த உணர்வு விட்டு இறங்கத்துக்கு மனசு இல்லாத போது பரஞ்சோதி பெருங்கண்ணைய எண்ணி பாருங்க. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் கேட்டிடு ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பெற்ற தலைப்படும் தானேன்னு சொல்றது போல அந்த இன்பத்தை எல்லா மக்களுக்கும் வாரி வழங்கணுங்கிற பெருங்கருணையினால என்ன பண்றாரு, நோட்டீஸ் அடிச்சு விடுறாரு தைரியமா. யாரு இந்த மாதிரி நோட்டீஸ் அடிச்சு விட முடியும்? என்ன வாதத்துல ஈடுபட முடியும் அப்படின்னா தன்னிலை அறிந்த ஒருத்தனால மாத்திரமே அந்த வாதத்துல ஈடுபட்டு வெற்றி அடையக்கூடிய தன்மை இருக்கனால அவர் என்ன பண்றாரு, நோட்டீஸ் அடிச்சு தைரியமா விடுறாரு. அவங்க வந்தவங்க கேட்ட கேள்விகள்லாம் சுருக்கமா, யார் சுருக்கமா சொல்றாங்களோ அவங்கதான் என் பிள்ளைன்னு சொல்லியிருக்காரு. சுருக்கமா தெளிவா பிள்ளைகளுக்கு விளக்கக்கூடிய தன்மையில யார் இருக்காங்களோ அவங்கதான் என் பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்காரு பரஞ்சோதி மகான். அவங்க சந்தேகங்களுக்கு எல்லாம் விளக்கம் கொடுத்து அவங்களெல்லாம் சிசிய பிள்ளையா மாற்றி இப்படி எல்லாம் பண்ணாரு. அப்போ அந்த 7/1/38 நாள் என்ன நாள்? தைரியம் பிறந்த நாள். 7/1/1938 நாள் குரு தைரியம் பிறந்த நாள். அந்த தைரியம் பிறந்ததுனால அவர் என்ன பண்றாரு, இந்த சபையெல்லாம் நிர்வாகம் ஸ்தாபிதம் பண்ணி உலகெங்கிலும் கிளைகளை நிறுவி எல்லாருக்கும் இந்த உபதேசத்தை வாரி வாரி வழங்கி ஞானவல்லா இந்த விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறார். அப்போ 7/1/38 உபதேசம் பெற்ற பரஞ்சோதி மகான் தன்னுடைய பருவிடலை விட்டு அந்த 1008 தாமரையில பரஞ்சோதியில ஐக்கியமான நாள் என்ன? 7/1/1981. அதே நாள். அப்போ அதே 7 அது அப்படிங்கும் போது இது உபதேசம் பட்டது இரவு 11 மணி 11 நிமிடங்களுக்கு, ஐக்கியமானது பகல் 11 மணி 11 நிமிடங்களுக்கு. 1938 லீவ் பீரியடப்படி 29 நாள். 1938 1980 வரைக்கும் கணக்கு பண்ணணும் அப்படின்னாக்கா கரெக்டா 12 மணி நேரம் 4 வருடத்துக்கு ஒருக்க லீவ் வருடம் வரும். அது எல்லாத்துக்கும் தெரியுமில்ல. அதை கணக்கு பண்ணோம்னா கரெக்டா 12 மணி நேரம் வித்தியாசம் வருது. அப்போ தன்னுடைய ஐக்கியத்தை தானே தேர்ந்தெடுத்து இதுவரைக்கும் எந்த மகானுமே செய்யாத ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்காரு. தன்னுடைய தான் உபதேசம் பெற்ற நாள்லயே என்ன பண்ணாரு, தன்னுடைய ஐக்கியத்தை தேர்ந்தெடுத்திருக்காரு. அப்படிங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. அப்ப பரஞ்சோதி மகான் காலத்துல ஜெயந்தி 2/5/11/11 2 விழா தான் நடத்திருக்காங்க. 7/1/1938 உபதேசம் பெற்ற நாள் மாற்றி பிறந்த நன்னால கொண்டாடல இருந்தாலுமே அந்த 7ஆம் தேதி உபதேசம் பெற்ற அந்த நாளதான் இவங்க செலக்ட் பண்றாங்க. பிறந்த நாளையோ என்ன ஞான ஏற்றம் ஏற்பட்ட 11/11 அவங்க செலக்ட் பண்ணல எதுக்கு ஐக்கியம் பண்றதுக்கு. அப்ப ஏன் அதை செலக்ட் பண்ணாங்க? 7/1/1938 அப்பதான் மனிதன் உண்மையா பிறக்கிறான். மனிதன் எப்ப உண்மையா பிறக்கிறான்? நெட்டுக்கண் பிற்பாடுதான் பிறக்கிறான். ஞானம் கிடைச்சது பிரம்மத்தையா இருந்தவன் என்ன? பிரம்மத்தையா இருந்தவன் பிராமணன். அப்போ பார்ப்பனன் அப்படின்னு அவனுக்கு பேரு. கோழி குஞ்சுக்கும் பார்ப்புன்னு பேரு. ஏன் அப்படின்னா இன்னொரு பிறப்பு ஏற்படுறதுனால அவனுக்கு கோழி குஞ்சுக்கு பார்ப்புன்னு பேரு இருக்கு தமிழ்ல. அதே போல பிராமணனுக்கு பார்ப்பான் அப்படின்னு ஒரு பேரு பார்ப்பு. அது என்னத்தை குறிக்குது அப்படின்னாக்கா இந்த ஞானம் பெற்றவங்களால பிரம்மத்தையா இருந்தவன் பிராமணன் அப்படிங்கிறதுனால. ஆனா உண்மையா அறிஞ்சிருக்காங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். சந்தர்ப்பமா கேள்வி ஞானத்துல அவங்க எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நடந்துக்குவாங்களே ஒழிய உண்மையான அந்த நெற்றிக்கண்ணை திறக்காத புத்தி கிடையாது, நெற்றிக்கண்ணை திறக்காத ஞானம் கிடையாது. அப்படிங்கிறதுனால இந்த பரஞ்சோதி மகான் திருவருனால நம்ம அந்த ஞானத்தை எல்லாம் பெற்று வாழ்றோம் இல்லையா? அது போல இந்த தைரியம் பிறந்ததுக்கு எது காரணம்? நெற்றில உணர்வு தானே. அது உங்ககிட்ட இல்லையா? அது உங்ககிட்ட இல்ல, உங்ககிட்ட தானே இருக்கு. இப்ப கொடுத்தாச்சு, உங்ககிட்ட தானே இருக்கு. உங்களுக்கு ஏன் இன்னமும் இன்றைய இருந்தாவது ஏதாவது ஒரு விஷயத்த தூக்கி போடுவாங்கிற எண்ணம் ஏன் வரமாட்டேங்குது?
வரணுமா இல்லையா? கோதிர் குலத்திரன் தன் கோயில் பிணா பிள்ளைகால் ஏதவன் அவன் ஊர் ஏதவன் அவன் பேரு யார் உற்றார் யார் அயலார் ஏதவனை பாடும் பரிசோலார் என்பாவைன்னு மாணிக்கவாசக பெருமான் பாடுறாங்க. கோதிர் குலத்திரன், கோதிர்னா நம்ம கோதுங்கிறத பத்தி ஏற்கனவே இந்த கிளாஸ்ல எல்லாம் பார்த்துருக்கோம். கோது தேங்காயில உள்ள கோதுகளை எல்லாம் நீக்கிறது போல, புளியில உள்ள நாரெல்லாம் நீக்கிறது போல நம்ம குற்றமுள்ள குணங்களை எல்லாம் நீக்கி ஆண்டவன் எப்படி இருக்கா? குற்றமில்லாத நிர்மலமா இருக்கிறான் இல்லையா? அவனை வந்து என்ன பண்றான்? கோவில் பிணா பிள்ளைகள். யாரு கோவில் பிணா பிள்ளைகள்? புலனைந்து பொறியைந்து. இது என்ன பண்றது? உலகத்தோட சம்பந்தப்படுது, திருப்பி உள்ளார போகுது. இதே வேலையா இருக்கு. திருப்பி உள்ளார போகுது இல்லையா? கொஞ்ச நேரம் உள்ளார இருக்கா, அவன் திருப்பி உலகத்தோட சம்பந்தப்படுது, உலகாயுத இன்பங்களை வந்து அனுபவிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுது, எல்லாமே பண்ணுது. அப்போ அவன் பேர் என்ன, அவன் ஊர் என்ன, யாரு அவனுக்கு சொந்தக்காரங்க, யார் வந்து சொந்தம் இல்லை அப்படின்னு பார்த்தா அது மாதிரி உள்ள தனிப்பெருங்கருணையான ஆண்டவருடைய புகழை பாடுக அப்படிங்கிற மாதிரி மாணிக்கவாசக பாடுறாங்க இல்லையா? பாடுறாங்களா இல்லையா? அது போல அந்த தைரியம் பிறந்த நன்னால், தைரியம் பிறந்ததுக்கு காரணமான உணர்வு உங்ககிட்ட தானே இருக்கு. அப்ப ஏன் இந்த உங்ககிட்ட வேண்டாத குணங்கள் எல்லாம் ஒழிச்சு தள்ளணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தை எடுத்துக்க கூடாது? அப்போ அதுதான் உண்மையான ஞான குரு தைரிய தின விழாவா இருக்க முடியுமே ஒழிய எல்லா உணர்வாளர்கள்லாம் ஒன்னா கூடி சந்தோஷமா பேசி பிரியறது விழா அல்ல. என்னுடைய தாற்பயத்தை தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன இந்த விழா வந்து நீ நானும் ஒண்ணு, நாய் நானும் ஒண்ணு அப்படின்னு சொன்ன பரஞ்சோதி மகான் தனக்கு விழா எடுக்கிறத விரும்புவாரா? கண்டிப்பா இல்லை. இந்த தாற்பயத்தை இந்த தத்துவங்களை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற தனி பெருங்கண்ணையினால இந்த விழாவெல்லாம் நடத்திட்டு இருக்காரு ஒழிய வேற ஒண்ணுமே காரணம் இல்லை. ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோட ஆயினும் ஆசை அருமின்னு பாடுறாங்க. அப்போ ஆசையை அறுக்கணுமா? ஈசனை போய் அடையணுங்கிற ஆசை கூட இருக்கக்கூடாது. அப்ப என்ன அது அர்த்தம்? ஈசனை அடையணுங்கிற ஆசை இல்லாம இருந்தா நான் எப்படிங்க ஈசனை அடையிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரதானே செய்யும். அதுதான் தன்னிலையில் தானா இருக்கிறது தான். தன்னிலையில் தானா இருக்கும்போது எந்த விதமான எண்ணமும் இல்லை. தூக்கத்துல எந்த விதமான எண்ணமும் ஏற்படுதா? சந்தர்ப்பமா ஆண்டவருடைய திருவடியில இணைஞ்சதுனால எண்ணமில்லாத நிலை ஏற்படுறதுனால இந்த கோயில் பிழா பிள்ளைகள் புலனை இன்னும் பொரிய இன்னும் உள்ளார போய் ஒடுங்கிடுறதுனால, ஆண்டவருடைய திருவடியில ஒடுங்கிடுறதுனால நிம்மதியான தூக்கம் ஏற்படுது. நிம்மதியான தூக்கம் ஏற்படுதா இல்லையா? அந்த நிம்மதியான தூக்கத்தை பகல்லையும் எவன் அனுபவிக்கிறானோ அவன் தான் அந்த தன்னிலையில் தானா இருக்கக்கூடிய தன்மையா ஞானியா பிரகாசிக்கிறான். அப்படிங்கிறதுனால அப்ப பிரகாசிக்கும் போது என்ன ஏற்படுது? அப்ப வேறானந்தம் ஏற்படுது. அதைத்தான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு தாய்மான சாமிகள் பாடுறாரு. தாய்மான சாமி பாடுறாரா இல்லையா? அப்போ அதே போல அரித்துயில் அப்படின்னு ரங்கநாதர் இந்த கையை அப்படி வச்சு படுத்திருக்கும் போது இந்த சந்தர்கலையை மேல எழுப்பி அந்த சுழிமுனையோட கலந்து அந்த உள்ளார அந்த சகசாரத்துல செலுத்தும் போது அறிவுல விளக்கம் ஏற்பட்டு பேரானந்த தத்துவ விளக்கங்கள்லாம் ஏற்பட்டு என்ன பண்றோம்? சந்தர்ப்பமா ஆண்டவருடைய திருவடியில இணைகிறதுனால அந்த அரித்துயில் ஏற்படுது. என்ன அரித்துயிலுங்கிறது? தூங்காம தூங்கி சுகம் வருவதுதான், வேற ஒன்று. அந்த அரித்துயில் ஏற்படுவது அப்படிங்கிறத விளக்குற விதமா தான் ரங்கநாதர் எப்படி படுத்திருக்காரு? இப்படி படுத்திருக்காரு. ஏன் இப்படி படுத்திருக்க கூடாதா? எல்லா கோவிலையும் இப்படித்தானே படுத்திருக்காரு. ஆகையினால இதை விளக்குற விதமாக தான் ரங்கநாதர் வந்து அப்படி படுத்திருக்காரு. திருவள்ளுவர் கூட அவரு பேசினார். திருவள்ளுவர் வந்து சொல்லாத விஷயங்களே உண்மைதான். திருக்குறள் வந்து அவ்வளவு பெரிய நூல். அந்த ஏழின் சிறப்பு எடுத்துக்கும் போது ஏழின் சிறப்பை பத்தி பெரியசாமி பேசினாரு. இருந்தாலும் நானும் கொஞ்சம் 7 o'clock 7 மலை இருக்கா இல்லையா? 7 மலை அப்படின்னு சொல்றோம். இந்த சரணி வரிசை சங்கீதத்துல சஜ்ஜம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தைவீதம், நிஷாதம் அப்படின்னு 7 இருக்கு. சங்கீதம் எப்படி இருக்கு? 7 சுரங்களா தான் இருக்கு. 7 சுரங்கள். வானவில் எப்படி இருக்கு? விப்ஜிஆர்னு சொல்றோமா இல்லையா? வயலட்டு, இண்டிகோ, கிரீனு, எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு. இது 7. இப்படி இந்த 7உடைய சிறப்பு, அது 7உடைய சிறப்பை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். 7உடைய சிறப்பை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். 7க்கும் தனிப்பட்ட சிறப்பு இருக்கு, இந்த 11, 12க்கும் தனிப்பட்ட சிறப்பு இருக்கு. அப்போ 7உடைய சிறப்பு தெரியாமையா வந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் பயன்படுத்துறாங்க?
அப்ப ஏழாம் அவன் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஏழாம் அவன்கிறது யாரு? வரிசம், சுவை, நாற்றம், கேள்வி, பார்வை, யூகம், அந்த ஏழையும் அறியக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய ஜீவனானவன் இல்லையா? இந்த ஏழாம் அவன் அப்படிங்கிறது அவன் தானே. அதனால ஏழாம் அவன், ஏழாம் அவன் அப்படிங்கிறது அந்த ஏழுடைய சிறப்பு. அந்த ஏழாம் அவனுக்கு வந்து அந்த அந்த இதுல குறிச்சிருக்க மாதிரி தத்துவமசி அது நீயாக இருக்கிறாய் அப்படின்னு ஞானம் ஏற்படும் போது இவ்வளவு நாள் அது தெரியாம இருந்துட்டோமே, நம்ம வந்து ஆண்டவருடைய ஒரு சிறு துளியா தானே இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஆண்டவருடைய தன்னிலை அறிந்து தன்னிலையில் தானாகி அந்த ஆண்டவருடைய இணையக்கூடிய தன்மை ஏற்பட்டு போயிடுது. அப்படிங்கிறனால அந்த ஏழுடைய சிறப்பு. திருவள்ளுவர் 7 திருக்குறள் 7 வரி. அது மாதிரி அந்த 7 வந்து சிறப்பிக்காதவங்களே கிடையாது. அப்படிங்கிறதுனால 7 அப்படிங்கிறதுனால 7/1/1938 பரஞ்சோதி மகானுக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னா ஞானம் ஏற்பட்டது. ஞானம் ஏற்பட்டதுனால என்ன, தன்னை வேதாத்திரி இவரு தோத்தாத்திரி மகரிஷி ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு உபதேசம் கொடுக்கும் போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன அந்த பரவசமான நிலையில் பேரானந்த நிலையில தன்னிலையில் தானா இருந்த தன்மையில பரஞ்சோதி மகானும் தன்னிலையில் தானா அந்த சத்தியமா பிரகாசிக்கிறாரு. சத்தியமா பிரகாசிக்கிறார். அந்த சத்தியம் என்று சொல்லக்கூடியது சத்தியம் என்று சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான். சத்தியம் உண்ட சகலமும் அது. சத்தியம்னு சொல்லக்கூடியது அந்த ஆண்டவனுக்கு ஒருத்தனுக்கு தான் பிடிக்கும். மாறாதது, மறையாதது, மறையாதது, மாற்றம் இல்லாதது, என்ன எல்லா காலங்களிலும் நிறைவுபெற்றது. அப்படிங்கிறதுனால அந்த சத்தியம், அந்த சத்தியமாக அந்த தன்னிலையில் தானான நிலையில பரததிமான் இருந்ததுனால அப்புறம் என்ன ஏற்பட்டது? சத்திய உதயம் ஏற்பட்டது. சத்திய உதயம் ஏற்பட்டது. சத்திய உதயம் ஏற்பட்டதுனால அந்த சத்தியோதயத்தின் 7ஆம் திருநாள்னு ஞானவழி சாமிகள் மிகப்பெரிய தமிழறிஞர். அவர் படிக்காத ஒரு 8வது நம்ம தான் 3வது 4வது தான் படிச்சிருக்காரு. ஆனால் தமிழ்ல கவிகள் எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர். என்ன இது மாதிரி இந்த விளக்கங்கள் எல்லாம் எழுதினவர். அவரு என்ன பண்றாரு, சத்திய உதயத்தின் 7ஆம் திருநாள் அப்படின்னு இத அழைக்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்ப காலங்கள்ல குரு தைரிய தினவிழான்னு அழைச்சாலும் பிற்காலங்கள்ல சத்திய உதயத்தின் 7ஆம் திருநாள் அப்படின்னு அழைக்கிறாங்க. மற்ற சபைகள்ல ஏன் உலக சமாதான ஆலயத்துல மற்ற சபைகள்ல ஐக்கிய தினம்னு வரும். ஐக்கிய தினம் கொண்டாடுறது சிறப்பா? பரஞ்சோதி மகன் எங்க போயிட்டாரா? வந்தாரு, ஞானியா பிரகாசம் அடைஞ்சாரு. இருந்தாரா இல்லையா? வந்தாரு, இந்த உலகத்துக்கு வந்தாரு, ஞானியா பிரகாசம் அடைஞ்சாரு. இந்த கடமைகள் எல்லாம் பிள்ளைகிட்ட ஒப்படைச்சாரு. போய் வந்த இடத்துக்கே திரும்பி சென்றார் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய அவர் அழிஞ்சார்னு சொல்ல முடியுமா? ஐக்கியமானான்னு சொல்ல முடியாம அவர் இன்னைக்கு இருக்கிறாரு. அதுக்கு இந்த சபையே ஒரு உதாரணம். இந்த சபையே ஒரு உதாரணம். சில நுணுக்கமான விஷயங்களை நான் வந்து ஓப்பனா சொல்ல முடியாது. ஆனா இந்த சபையிலேயே அந்த பரஞ்சோதி மகானுடைய சாநித்தியமும் ஞானவழி சாமிகளோட சாநித்தியமும் நிறைஞ்சே இருக்கு அப்படிங்கிறது உண்மை. இது வந்து சத்தியமான வார்த்தை. இந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு குருஸ்தானத்துல இருந்து அந்த மாதிரிலாம் நான் சொல்ல முடியாது உண்மை இல்லாத. அப்படிங்கிறதுனால அவருடைய சாநித்தியம் வந்து நீக்க வர எங்கெங்கெல்லாம் அந்த உண்மையான சசங்கம் நடக்குதோ அங்கங்கள்லாம் அவங்களுடைய சாணித்தியம் நிறைஞ்சே இருக்கு. அவங்க அங்கங்கள்லாம் அவங்களுடைய பிரசன்னம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்கிறது தான் உண்மை. அப்படிங்கிறதுனால இந்த சபை அது ஒரு உண்மையான ஒரு சபையா இருக்கிறதுனால குரு தைரிய தின விழா, சத்தியோதயத்தின் 7ஆம் திருநாள் விழாவிட ஜெகத் மகா குரு ஞான உள்ளல் பரஞ்சோதி மகானின் திருவடிகளையும் தத்துவ தவஞானி பரஞ்சோதி ஞானவழி சுவாமிகளுடைய திருவடிகளையும் வழங்கி இந்த அருமையான பிரசங்கத்தை நிறைவு செய்து சந்தோஷிக்கிறோம். சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம்.